ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரசு வேலையை பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அது வந்து போலீஸ் வேலைங்க. ஆமாம், ஐடிபிபி டெலிகம்யூனிகேஷன் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு தான் இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 526 வேகன்சிஸ் வந்து வெளிவிட்டிருக்காங்க. சேலரின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா அலவன்ஸுமே சேர்த்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 39,000 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக வந்து கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா உமன்ஸுக்குமே வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது. இதுக்கு அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/12/2024 தாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்டெல்லாம் வந்து விட்டுருக்காங்க, எங்கே ஜாப் லொக்கேஷன் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். அதாவது இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது பார்டர் போலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான். அதாவது அதுக்கான வேலைக்காக தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. இது எந்தெந்த போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டு, கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு தான் இவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இது வந்து மேல் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசன்ஸ், மேல் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா நேபாள் அண்டு பூட்டான் சிட்டிசன்ஸுமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது என்னென்ன போஸ்ட்டுன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு தான் இவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் வந்து 15 நவம்பர்லேருந்து 14th டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. 14th டிசம்பர் தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல்னு சொல்லி 2 பேர்த்துக்கு தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. அதே சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 78 வேக்கன்சிஸும் ஃபீமேலுக்கு 14 வேக்கன்சிஸும் டோட்டலாக 92 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதே ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 325 போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஹெட் கான்ஸ்டபிளுக்கு. ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 58 வேக்கன்சிஸ் டோட்டலாக. இதுதான் அதிகம். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 383 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து விட்டுருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் மேலுக்கு வந்து 44 வேக்கன்சியும் ஃபீமேலுக்கு வந்து 7 வேக்கன்சி டோட்டலாக 51 வேக்கன்சிஸ் மட்டும் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸ்லேயும் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. அது சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,000லேருந்து ஆரம்பித்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு வந்து தராங்க. இதுக்கூட அலவன்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000லேருந்து 81,000 வரைக்கும். கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 27,700லேருந்து 69,100. இதே உங்களுக்கு வந்து எல்லா அலவன்ஸுமே சேர்த்தும் போது அரௌண்ட் உங்களுக்கு நியர்லி 40,000 கிட்ட வந்துடும். இங்கே கீழே பார்த்திங்கன்னா தெரியும் அதர் அலவன்ஸ். இது மட்டும் இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட், அதாவது எந்தெந்த ஏஜ் லிமிட்டில் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்குனா 20 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதே வந்து நீங்கள் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்குனா 18 to 25 இயர்ஸ் இருக்கணும். கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்குனா 18 to 23 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸு ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதெல்லாம் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முடிச்சிருக்கலாம். பிஇனா பிஇ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸு. இந்த மாதிரியான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 10th அல்லது +2 வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது 45% மார்க்ஸில் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு. அதே வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு டிப்ளமோ அல்லது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ஏதாவது இருந்திருந்தால் டிசைரபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ், அதாவது இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் மார்க்ஸ் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க, இன் சப்ஜெக்ட் கன்சிடர்ட் வித் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கீங்க, இந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து போனஸாக வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சில க்ரைட்டீரியா வந்து சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட பர்த் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 14th December 1999 2004 உங்களோட பாண்ட் டேட் வந்து இருக்கணும் சப் இன்ஸ்பெக்டருக்குனா. அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிளுக்குனா உங்களுக்கு 14 December 1999 2006 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்குமே வந்து 14 December 2001 2006 14th December இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து SC/ST கேண்டிடேட்ஸ்னால் +5 years ஆட் பண்ணிக்கலாம். அது கூட OBC கேண்டிடேட்ஸ்னால் +3 years வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அது கேஸ்ட் கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போலீஸ் ஜாப் அப்படிங்கிறங்காட்டி இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும், அது மேல் ஃபீமேலுக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 162.5 இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 சென்டிமீட்டர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சில க்ரைட்டீரியாவெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியுமே வெயிட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வெயிட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கானா, கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 200 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 100 rupees பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸு எல்லா ஃபீமேல்ஸுக்குமே காமனாக எல்லா ஃபீமேல்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்குன்னா, phase 1 வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார் மேல்ஸ் அப்படின்னா 100 meter ரேஸ் வந்து இருக்கும். ஃபீமேல்ஸ்னால் அதே 100 meter ரேஸு. மேல் வந்து 16 seconds நீங்கள் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டணும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 seconds அந்த மாதிரி வந்து சிலதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1.6 kilometer ரேஸ் இருக்கும். அது 7 minutes 30 seconds மேல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல்ஸ் வந்து 4 minutes 45 seconds வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்த்து லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ரெண்டுமே வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபீமேலுக்குமே லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா phase 2 நடக்கும். phase 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். ரிட்டன் எக்ஸாம் வந்து எவ்வளோனா பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 100 questions வந்து நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 100 questions அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் வந்து இருக்கும். அதில் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுலேயுமே வந்து இருக்கும். ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அல்லது வந்து ஹிந்தியில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 questions 30 மார்க்ஸுக்கு. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் அது வந்து 35 questions 35 மார்க்ஸு. ரீசனிங் எபிலிட்டி 35 questions 35 மார்க்ஸ்க்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் லெவலில் வந்து இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸு 100 questions வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு எலக்ட்ரானிக்ஸு கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லி இவ்வளோ சப்ஜெக்ட்லேயுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எல்லாமே 10 20 சொல்லி கொஷின்ஸு எவ்வளோ மார்க்ஸுக்கு இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக சிலபஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சிலபஸில் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும், எவ்வளோ கொஷின்ஸ் கொடுப்பாங்க, எவ்வளோ மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிளுக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் செக் பண்ணிட்டா போதுமானது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சிலபஸ்மே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் ஆனதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 28 pages இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பிளேஸ் வந்து எங்கே போடுவாங்க, அதாவது ஒர்க் பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னா, அதாவது எனிவேர் இன் இந்தியாக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்டர் போலீஸ்க்கான வேலை அப்படிங்கிறங்காட்டி நான் இந்தியாவில் இருக்கிற பார்டர்ஸில் தான் வந்து பெரும்பாலும் வேலை வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து தயாராக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.